வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். ஆம், மார்ச் 8 உங்களுக்கு தெரியும் என்ன நாள்? பெண்கள் மகளிர் நாள். அதாவது பெண்களுக்கான ஒரு நாளாக அதை பிரகடனப்படுத்தியது மகளிர் நாள். அந்த பெண்கள் தினத்தில நாங்கள் இந்த ஆளுமை உடைய பெண்கள் சுய ஆற்றல் உடையவர்களாகவும் அதே நேரம் ஆளுமை உடையவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது உண்மை. இங்கு ஏன் பெண்கள் ஆளுமையற்றவர்களாக சில இடங்களில் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இப்பொழுது பேசிக்கொள்ள போறோம். அதாவது எப்போதுமே சுய ஆற்றல் உடையவள் தான் பெண். அவள் தன் ஆற்றலை வளர்ப்பதற்காக வளமான வளங்களை தேடி போக வேணும். வாய்ப்பு எல்லாம் உங்களை நோக்கி வராது. வாய்ப்புகளை தேடி நீங்கள் தான் போக வேணும். இதனால முதல் கற்றல் அறிவு, தொழில்நுட்ப அறிவு, முயற்சி அத்தனையுமே முதல் உங்களுக்குள்ள தாங்க வேணும். அப்படி தாங்கினாத்தான் ஆற்றல் உங்களுக்குள்ள வளரும். அந்த ஆற்றல் பேராற்றலாக வந்து பெரிய எழுச்சியையும் முயற்சியையும் உருவாக்கும் என்பது உண்மை. அப்ப இந்த இடத்துலதான் நாங்கள் பார்க்கிறோம் என்னென்றால், பெண்கள் வீழ்ச்சி அடையக்கூடாது. எந்த இடத்துல வீழ்ச்சி அடைகிறீர்களோ அந்த இடத்துல நீங்கள் உயர வேணும் என்பது உண்மை. ஆனால் சமூக அந்தஸ்து அல்லது சமூக எதிர்பார்ப்புகள் இவற்றூடாக சில பெண்களுக்கு ஒரு அழுத்தங்கள் ஏற்படலாம். அந்த அழுத்தம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். உங்களோட தொழில், உங்களோட செயற்பாடு ஒரு திட்டமிட்ட ரீதியில முன்னேற்றகரமாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். அப்படி முன்னேற்றகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் தான் தேட வேண்டும். அப்படியான வாய்ப்புகளை தேடி நீங்கள் உயரும் போதுதான் உங்களை நோக்கி ஒரு நல்ல பலம் இருக்கும். அதனால் நீங்க செய்யற தொழில் சிறப்பாகவும் சீராகவும் இருந்தால் நிச்சயம் உலகம் உங்களை மதிக்கும். ஆனால் நீங்க திறம்பட ஆற்றும் போது உலகம் ஒரு நாள் உங்களை திரும்பி பார்க்க வைக்கும். அதனால் பெண்கள் திறமை உடையவர்களாகவும் இருக்க வேணும், முயற்சி உடையவர்களாகவும் இருக்கணும். அதே நேரம் நீங்கள் வலிமை உடைய சக்தியை பெற்றால்தான் அடுத்த சந்ததியாக இருக்கிறவர்களை எடுத்து வளர்க்கக்கூடிய பொறுப்பு உங்களோட கையில் இருக்கிறது. அவை பொறுப்பும் துறப்பும் உங்களோட கையில் இருப்பதனால் நீங்கள் எதிர்காலத்தில ஆளுமை உடைய பெண்களாக வர வேணும். ஆகவே பெண்களே, உங்களுக்குள்ள பயம், அச்சம், பயம், அதே நேரம் துணிவு அற்றவர்களாக இருக்காதீர்கள். பயத்தை தூர எறியுங்கள், துணிவை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையும் முயற்சியையும் என்றும் உங்கள் கையில் எடுத்தால் நிச்சயம் வெற்றி என்ற கோட்டை தாண்டி செல்வீர்கள். நன்றி.